விஜயும் காவேரியும் சேரணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. காவேரி விஜய் கிட்ட பேச போறேன்னு சொல்லிட்டு போனாலே இன்னும் வரல. அவன் கூட அப்படியே வீட்டுக்கு போயிட்டாளா அவன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா திட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல சாரதா நீ ஏன் இப்படி இருக்க? அந்த பையன் தான் திரும்பிட்டான்னு சொல்றான்ல. அந்த பையனோட காவேரியை சேர்த்து வைக்கிறத விட்டுட்டு நீ ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கங்காவும் ஏமா இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவ பேசிட்டு வருவாமா? அப்படி வர வர போறதா இருந்தா அன்னைக்கே போயிருப்பாமா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லடி எனக்கு அவ மேல நம்பிக்கை இல்ல. நான் போய் பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு சாரதா போறாங்க. அங்க போனா சாரதா நான் போய் பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வீட்டுக்கு வராங்க. அங்க விஜய் காவேரி கிட்ட காவேரி நீ என் கூட வந்துரு காவேரி, வா நம்ம வீட்டுக்கு போயிடலாம் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்ஸா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு காவேரி அழுகுறாங்க. அழுதுட்டவும் இருக்கும்போது விஜய் காவேரி கண்ணத்தை பிடிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சாரதா ரொம்ப வருத்தப்படுறாங்க. நம்ம பொண்ணு நம்ம பேச்ச மீற கஷ்டப்பட்டு தான் இதெல்லாம் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா நினைக்கிறாங்க. சாரதா மனசு இறங்கி அந்த பையனை நான் ஏத்துக்கிறேன். நீ வந்து அந்த பையன் கூடயே சேர்ந்து அவன் வீட்டுக்கு போய் வாழு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுவும் இல்லாம அம்மா நீ வந்து நாளைக்குனா என்னை பார்க்க வரக்கூடாது அப்படின்லாம் எதுவுமே சொல்லக்கூடாதுமா. எனக்கு நீ முக்கியமா, உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி நான் எதுவுமே பண்ண மாட்டேம்மா இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க காவேரி. இதை கேட்டு சாரதா அழுகுறாங்க. எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க சாரதா இப்படி மனசு மாறினதுக்கு. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.